ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். உன் வீட்டில் நல்லது நடக்க, உன் கஷ்டங்கள் குறைய உனக்கு ஒரு வாய்ப்பு தரப்பட்டுள்ளது. இதை நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். இதை கேட்கும் முடிக்கும் தருவாயில் உன் மனம் மாறுவதை, உன் மனதில் ஒரு புது தெம்பு உத்வேகம் வந்திருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். நான் இருக்கிறேன். ஓம் சாயிராம். கஷ்டம் வந்துருச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் எப்படி அதை எதிர்த்து நின்று போராடணும், அதை எப்படி நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளணும் அப்படிங்கிறத புரிவதற்காகத்தான் இந்த ஒரு கதை. இந்த கதை முழுவதுமாக கேளுங்க. கஷ்டத்திலிருந்து எப்படி விடுபடலாம், அதை நமக்கு சாதகமாக எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெளிவாக புரிய வரும். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருக்கான். அந்த இளைஞன் எப்பொழுதுமே கஷ்டம், சோதனை, போராட்ட காலமாகவே அவன் வாழ்க்கை கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நிம்மதி அப்படிங்கிற சொல் கூட அவன் வாழ்க்கையில் இடம்பெறாதவாறு அவன் பிறந்ததுலேருந்தே கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக்கிட்டு இருக்கு வரான். அவன் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக காலமாக கடந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கஷ்டம் மட்டும் அவனை விட்டு போகவே இல்லை. அதனால் வாழ்க்கையில் விரக்திக்கு போய் நம்ம இந்த வாழ்க்கையை இனி எதுக்கு வாழணும், நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துதான் என்ன நமக்கு பயன் வந்துட போகுது, எதுக்கு தான் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டு நம்ம உயிரை மாய்த்து கொள்ளலாம், எதற்காக நாம் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிற கேள்வியோட உயிரை மாய்த்து கொள்வதற்காக கடற்கரையை நோக்கி போகிறான். கடற்கரையில் நோக்கி நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது உயிரை மாய்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவன் முன்னேறும் பொழுது அந்த வழியாக ஒரு துறவி வராரு. அந்த துறவி, நீ எதுக்காக இந்த கடற்கரைக்கு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞன் அதற்கு எதுவுமே பதில் சொல்லலை. உடனே அந்த துறவி அந்த இளைஞனை அழைத்து கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைத்து, நீ பிறந்ததுலேருந்து என்னென்ன கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு வர அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட இளைஞன், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரொம்பவே ஏளனமாக அந்த துறவியை பார்த்து கேட்குறான். ஏன்னா அவன்தான் விரக்தியின் உச்சத்தில் இருக்கானே. மீண்டும் அந்த துறவி, எனக்கு எல்லாமே தெரியும், நீ இந்த கடற்கரைக்கு இப்பொழுது எதற்கு வந்திருக்கிறாயும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இளைஞனும் அந்த துறவி பேசுகிறத கேட்டுட்டு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கான். அவன் அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு அந்த துறவியே மீண்டும் சொல்கிறாரு, நீ உன்னுடைய உயிரை இந்த கடலில் போக்கிக் கொள்வதற்காகத்தானே வந்திருக்க அப்படின்னு துறவி சொன்னனோ, அந்த இளைஞனுக்கு அந்த ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. ஆமாம், நான் அதுக்கு தான் வந்தேன், எப்படி உங்களுக்கு அதை தெரியும் அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்குறான். உடனே அந்த துறவி மீண்டும் பேச ஆரம்பிக்கிறாரு. அவன் பிறந்ததிலிருந்து அவன் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், போராட்டங்கள், கஷ்டமான சூழ்நிலை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அந்த இளைஞன்ட்ட அந்த துறவி சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இன்னுமே ஆச்சரியம் தாங்க முடியாமல், என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீண்டும் கேள்வியை எழுப்புகிறான் அந்த இளைஞன். உடனே அந்த துறவி, நான் உனக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன், ஆனால் முதல்ல நான் சொல்கிறத கேட்பியா அப்படின்னு அந்த துறவி கேட்குறாரு. உடனே அந்த இளைஞனும் தலையாட்டுறான். நீ முதல்ல உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கான வேலையை நிறுத்து, நான் சொல்கிற வேலையை முதல்ல செஞ்சுட்டு வந்துட்டு உன்னுடைய உயிரை நீயே மாய்த்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த இளைஞன், நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். உடனே இந்த மீனவர்கள் இப்போது ஒரு கப்பலில் அந்த கடலுக்குள்ளே போகிறாங்க. அந்த மீனவர்களோடு சேர்ந்து நீயும் அந்த அவங்களோட கப்பலில் அந்த படகுல போ, கடலுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வா, வந்துட்டு நீ உன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கான வேலையை ஆரம்பியே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த துறவியின் பேச்சை தட்ட முடியாமல் அந்த இளைஞனும் அந்த படகுல ஏறி அந்த கப்பலில் ஏறி மீனவர்களோட போகிறான். அந்த கப்பல் நடு கடலில் போன பிறகு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் முத்து எடுக்கிறதுக்காக கடலுக்குள்ளே குதிக்கிறாங்க. அப்போது சூறாவளி காற்று ஒன்று வீசுது. அந்த கப்பலே அப்படியே நிலை குலைந்து போகும் அளவிற்கு அந்த சூறாவளி காற்று வீசுது. அந்த கப்பலில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த காற்றை எதிர்கொண்டு தாக்கு பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளையும் திறம்பட போராடி அந்த காத்தோட போராடி தன்னுடைய உயிரை காப்பதற்காக போராடுறாங்க. அப்போது முத்து குளிக்க கடலில் விழுந்தவங்க எல்லாம் முத்தான அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் அந்த கப்பலுக்கு வராங்க. இப்படி அந்த புயலால் மோதிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த உயிரை மாய்த்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்த அந்த இளைஞன்
உடனே கப்பலை நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு இறைவா அப்படின்னு மனசார வேண்டான். ஆனால் அவனுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக அந்த கடற்கரைக்கு வந்த இறைவன் இப்போ அந்த கஷ்டமான சூழ்நிலையில் எப்படியாவது என்னை காப்பாற்றிடு அப்படின்னு கதறான். கொஞ்ச நேரத்தில் அந்த புயலின் தாக்கம் குறைஞ்சிடுச்சு. முத்து எடுக்க போனவங்க அந்த பொக்கிஷத்தை எடுத்துக்கிட்டு மீண்டும் கப்பலில் வந்துட்டு கப்பல் திரும்பவும் கடற்கரையை நோக்கி வருது. மீன்கள் எல்லாம் தேவைக்கு அதிகமான மீன்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு அந்த கப்பல் கடலை நோக்கி வருது. வரும் வழியில் சின்ன சின்ன படகுகள் எல்லாம் கடல் ஓரத்திலேயே கொஞ்சமான கடலுக்குள்ளேயே வந்து மீன் பிடிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த இளைஞன் அந்த மீனவன்கிட்ட கேட்குறான், இவங்க ரொம்பவே கஷ்டப்படாமல் கடல் பக்கத்திலேயே இருந்து அந்த மீன்களை எடுத்து தான் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் உயிரையும் துச்சமாக கருதி நடு கடலில் போய் முத்தெடுத்து தேவையான மீன்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் வரீங்க. இவ்வளோ கஷ்டப்படாமல் ஏன் அந்த கடலின் பக்கத்திலேயே அந்த மீன்களை எடுத்து நீங்கள் பண்ணலாமே, ஏன் இவ்வளோ உயிரை பணைய வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த மீனவன், கடல் பக்கத்திலேயே பண்ணலாம் தான், ஆனால் சாதாரண மீன்கள் தான் கிடைக்கும். ஆனால் நடு கடலில் வரும் பொழுது தான் பொக்கிஷமான கடற்கடியில் இருக்கும் பல பொக்கிஷங்கள் கிடைக்கும். அதற்காக வாழ்க்கையில் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். காற்று வரும், புயல் வரும், எல்லாம் வரும். எல்லாத்தையுமே மீறி போராடி நம்ம ஜெயிச்சோனாதான் நம்ம வாழ்க்கையில் பொக்கிஷம் அப்படிங்கிற கடற்கடியில் இருக்கிற பொக்கிஷம் கிடைக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் நம்மளை வளர்ச்சி அடைய செய்யும். அதனால் நானும் அப்படி தான் சின்ன வயசில் இதே மாதிரி பக்கத்துலேயே கடலில் இருக்க மீன்களை பிடிச்சி வியாபாரம் செஞ்சுட்டு வந்தேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வளர்ச்சியை நான் அதிகப்படுத்திக்கிட்டு கடலுக்கு அடியில் போய் கடலோட நடு கடலில் போய் பொக்கிஷங்களை எடுத்துக்கிட்டு வந்து கடல் கரைக்கு போகும் பொழுது என்னுடைய மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு. இதில் உயிர் வந்து துச்சமாக கருதி நான் செய்கிற அந்த ஒரு செயல்தான் என் வாழ்க்கையில் என்னை உச்சத்திற்கு அழைத்து செல்கிறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த இளைஞனுக்கு அந்த மீனவன் உணர்த்தினார். கடற்கரையும் வந்தது. அந்த துறவியும் அந்த இளைஞனுக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அந்த துறவிக்கிட்ட வந்தோன்னே அந்த இளைஞன் பேச முற்படுறான். அதற்கு முன்பாக அந்த துறவி, வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு நீ கற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞன், இப்பொழுது எனக்கு புரிகிறது, சின்ன கஷ்டம் வந்துடுச்சே அப்படின்னு போராடி அப்படியே உட்கார்ந்து விடாமல் தைரியமாக எதிர்த்து போராடினாதான் வாழ்க்கை அப்படிங்கிற படகை நம்ம போராடி மீண்டு வந்து கரை சேரலாம். கஷ்டம் வந்துச்சுன்னா அது வந்து நம்மளை செதுக்கிக்கிற ஒளியாக நினச்சி நம்ம செதுக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு வழி ஊன்றுகோல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத இந்த மீனவர்கள் மூலியமாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி என் வாழ்க்கையில் கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு துவண்டு போகாமல் அதையே ஒரு வழியாக எடுத்துக்கிட்டு அதில் பயணம் செய்து எந்த தடங்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் மீண்டு வருவேன், எனக்கு வாழ்க்கை பாடம் புரிந்து விட்டது அப்படின்னு அந்த இளைஞன் நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அந்த நினைப்பை தூர எறிந்துவிட்டு வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடையலாம் என்ற சிந்தனையோடு அவனுடைய வாழ்க்கை பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்தான். ஓம் சாயிராம். கஷ்டங்கள் வந்தது, கஷ்டங்கள் வருகிறதென்றால் அது நமக்கான வாழ்க்கையை புதுப்பித்து கொள்வதற்கான வழி அப்படிங்கிறத நம்ம முழுமையாக நம்பணும். நம்ம கஷ்டத்தை நமக்கு இறைவன் கொடுக்குறாரு அப்படின்னா தாங்கிக் கொள்றதற்கான மனதையும் சேர்த்தே கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? அதுவரை பொறுமையாக காத்திரு. இது உனக்கான நேரம். உனக்கான நேர காலமெல்லாம் கூடி வரும் சமயத்தில் தேவையில்லாத பயத்தை போட்டு உன் மனதில் விதைத்து கொண்டு அந்த பயம் உன் மனதை ஆக்கிரமித்து கொண்டு உனக்கான சந்தோஷம் உன்னிடம் வரும் பொழுது நீ அதை அனுபவிக்க முடியாமல், சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன் மனம் தத்தளித்து கொண்டிருக்கும். எனவே என் பிள்ளையே, மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள். முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டோ கவலைப்பட்டு கொண்டோ கண்ணீர் சிந்திக்கொண்டோ உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? உனக்கு கிடைக்கவிருக்கும் சந்தோஷத்தை யார்தான் அனுபவிப்பது?
நன்றாக சிந்தித்துப் பார். இவ்வளவு நாள் வேதனையை அனுபவித்தாய். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போகிறது என்று நான் உனக்கு கூறுகிறேன். ஆனாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல், கஷ்டத்திலும் போராட்டத்திலும் புலம்பலிலுமே உன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறாயே. இது உன் வாழ்விற்கு நல்லதா? நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. வா, என் அருகில் வா, என் பக்கத்தில் வந்து உட்கார். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா குழந்தையே? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போகப் போகிறேன்? மனதை அமைதியாக வைத்துக்கொள். எந்தவிதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே. இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும். நான் கூறுவது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா? நன்றாக சிந்தித்துப் பார். என் வாழ்க்கை எப்பொழுதுமே பொய்யாகாது. அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உன் மனதில்? பிறக்கப் போகும் புது வாழ்வு உன் வாழ்வில் புது அத்தியாயத்தை உண்டாக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. காரணமில்லாமல் எதுவுமே நடக்காது. காரணமில்லாமல் என்னுடைய சிரித்த முகம் உன் கண்களில் பட்டிருக்காது. பட்டிருக்கிறது என்றாலே என்னுடைய ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறப்போகிறாய். என்னை பரிபூர்வமாக நம்பு. முதலில் நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் இருந்த நீ இப்பொழுது உன் மனதிலிருந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கஷ்டத்தை மற்றவர்கள் ஏற்கவே முடியாது. மற்றவர்களின் கஷ்டத்தை நீயும் அனுபவிக்க முடியாது. நீ அனுபவிக்க வேண்டியதை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். எதற்குமே பதற்றப்படாதே, பயப்படாதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். பதற்றப்படாமல் நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும். எப்பொழுதுமே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையினால் நம் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ, இப்படி மாறிவிடுமோ அப்படி மாறிவிடுமோ என்று எதிர்மறையாக சிந்தித்து சிந்தித்து உன் மனதை போட்டு காயப்படுத்தி கொண்டு நீயே வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் நல்ல தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ கனவென்று நினைத்த உன் வாழ்க்கை நிஜமாக போகும் நேரம் வந்துவிட்டது. உன் அப்பாவாக அம்மாவாக உன்னை என் விழிகளுக்குள்ளும் மனதிற்குள்ளும் வைத்து பாதுகாப்பேன். என் பிரியமான குழந்தை அல்லவா நீ? உனக்கான விடியல் கூடிய விரைவில் பிறக்க உள்ளது. அதற்கான வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன். உனக்கான அந்த அதிர்ஷ்டம் வரும் நேரம் வந்துவிட்டது. நீ அனுபவிக்க வேண்டியது அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன் கஷ்டத்தை மற்றவர்கள் ஏற்கவே முடியாது. மற்றவர்களின் கஷ்டத்தை நீயும் அனுபவிக்க முடியாது. இதுமே உனக்கு இருக்கும் பிரச்சனைகளை நினைத்து கொண்டு அந்த பிரச்சனையினால் நம் வாழ்க்கை என்னாகுமோ ஏதாகுமோ, இப்படி மாறிவிடுமோ அப்படி மாறிவிடுமோ என்று எதிர்மறையாக சிந்தித்து சிந்தித்து உன் மனதை போட்டு காயப்படுத்தி கொண்டு நீயே வேதனைப்பட்டு கொண்டே இருக்காதே. அதிகமாய் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தில் நல்ல தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. காரணமே இல்லாமல் எதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நீ இதுவரை எதையுமே இழந்துவிடவும் இல்லை, எதையும் இழந்து விடவும் மாட்டாய் என்பதை எத்தனை முறைதான் நான் உனக்கு சொல்லிக் கொண்டே இருப்பது? என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்பாயா, வைக்க மாட்டாயா? எப்பொழுதுமே சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையாக இருக்க வேண்டிய நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு எப்பொழுதுமே கவலைகளோடு புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். எந்த சோகம் வந்தாலும் என்ன சூழ்நிலை வந்தாலும் யாரிடத்திலும் இந்த உலகத்தில் உள்ள எவரிடத்திலும் இல்லாத மனோதைரியம் உன்னில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த அப்பாவின் பிள்ளை. எந்த சூழ்நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சாயின் பிள்ளை. எது உன் வாழ்வில் நடந்தாலும் என்னுடன் இருப்பது என் சாயி தேவா என்ற பெருமை உன் மனதில் இருக்க வேண்டும். வாழ்க்கையை பறிபோகிவிடும் சூழ்நிலை வந்தாலும்
என் சாயி அப்பா எனக்காக இருக்கிறார், எதையும் பார்த்து கொள்வார் என்ற இருமாப்பு இருக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. உன்னுடைய மனதை வேதனைப்படுத்தும், கவலைப்படுத்தும் எந்த ஒரு சூழ்நிலையோ பிரச்சனை நடந்தாலும் இதுவும் கடந்து போகும், நடப்பது எல்லாம் என் வாழ்க்கையின் நன்மைக்காகவே என்று எடுத்துவிட்டு தைரியமாக நடக்க வேண்டும். அதுதான் சாயியின் பிள்ளை. கண்மணியே, குழம்பாதே, எதுவும் உன்னை விட்டு போகாது. எது நடந்தாலும் எனக்காக ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது, அந்த வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைக்கவே என் சாயப்பாவும் காத்து கொண்டிருக்கிறார் என்ற அதீத நம்பிக்கையும் மனோதைரியமும் உன்னில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ சாயியின் பிள்ளை. இப்படி நீ சொல்லிக்கொண்டே இருந்தால், எண்ணிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் கண்ணீருக்கு இடம் இருக்காது, கவலைகளுக்கு இடம் இருக்காது, சோகத்துக்கு இடம் இருக்காது. உன்னுடைய மகிழ்ச்சி பெருகிக் கொண்டே இருக்கும். இப்படி நீ இருந்தால் காரணமே இல்லாமல் கவலைப்படும் உன்னுடைய குண அதிசயம் கூட உன்னை விட்டு விலகிவிடும். எனவே என் குழந்தையே, எதற்கெடுத்தாலும் காரணமே இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டே இருக்காது. எதுவும் உன்னை விட்டு விலகி போகாது. விலகி போகும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். நீ சாயியின் பிள்ளைதானே? நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, எதையும் எதிர்கொண்டு நின்று போராடும் தன்னம்பிக்கையோடு இரு. உன் சாயப்பா என் கைக்குள் தான் உன்னை வைத்திருக்கிறேன். என்னை மீறி எதுவுமே உன் வாழ்க்கையில் தவறாக நிகழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. உனக்காக ஒரு வாழ்க்கை நிச்சயமாக காத்திருக்கிறது. அந்த வாழ்க்கையோடு உன் சாயப்பாவும் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். அனுதினமும் எது நடந்தாலும் என்னையே உன் மனதார நினைத்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கையில் உன்னை கஷ்டப்படவோ வேதனைப்படவோ துன்பப்படவோ விட்டுவிட்டு நான் அப்படியே இருந்து விடுவேன் என்று நீ நினைக்கிறாயா? உன் மனதை முதலில் மாற்றிக்கொள். என் மீது இருக்கும் நம்பிக்கையை இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் என்னையே, உன் அப்பாவையே நம்பிக்கை இல்லாமல் பார்க்காதே. உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன் சர்வ நிச்சயமாய். இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நீ உன் வாழ்வில் உயரும்படியாகத்தான் இருக்கும். ஏன் நம் வாழ்க்கையில் மட்டும் சாயப்பா ஒன்றுமே செய்யவில்லை என்று நினைக்கிறாய்? அப்படி தவறாக நினைத்து விடாதே. நான் உனக்காகத்தான் அனைத்து வேலையும் செய்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வை மாற்ற, உன்னை நல்வழியில் செலுத்த, நல்ல பாதையில் உன்னை அழைத்து செல்ல, உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்க என்று அனைத்து வேலைகளையும் உனக்காகவே உன் அப்பா இங்கு பார்த்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் திருப்பங்கள் வரும் பொழுது அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ளவும் முடியும். உன் அப்பாவின் சக்தி என்ன என்பது இனி நீ புரிந்து கொள்வாய், உணர்ந்து கொள்வாய். நீயே வியக்கும்படியான என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கும். நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல மாற்றங்கள் நிகழும். நீயே அதிசயிக்கும் வண்ணம் உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழும். உன் சாயப்பா என் செல்லமான கண்மணிக்காக அனைத்தையும் செய்வேன், செய்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்ற குழந்தை நீ. உன்னை நான் நோகடிக்க விடுவேனா? எனவே என் குழந்தையே, எதற்குமே வருத்தப்படாதே. சந்தோஷமாகவே இதை முழுவதுமாக கேள். இதுவரை நீ தொலைத்த சந்தோஷம் அனைத்தையும் திரும்ப மீட்டெடுக்கப் போகிறாய். இன்று உன் வாழ்வில் அதற்கான ஒரு நல்லது நடந்தே தீரும். என்னுடைய அனுமதி இல்லாமல் யாரும் என்னை காணவும் முடியாது, என்னை தேடி வரவும் முடியாது. அதேபோல் என்னுடைய அனுமதி இல்லாமல் நான் யாரையும் தேடி செல்லவும் மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் எனக்கு தெரியாமல் இல்லை. உன்னுடைய உயர்ந்த குணமும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி.
அதனால்தான் உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் நீ என்னை தேடி வந்தாய். நானும் உன்னுடைய வேதனையை தீர்க்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். தொலைந்த கஷ்டத்தையெல்லாம் மீட்டெடுத்து தரப்போகிறேன். இது நாள் வரை நீ இழந்தது அனைத்தையும் ஆனந்தமாக பெறப்போகிறாய். உன் ஆசைகள் அனைத்தும் உனக்கு ஈடேறப் போகிறது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும். மகிழ்ச்சியாக இரு. எது நடந்தாலும் உன் புன்னகையை மட்டும் உன் முகத்தில் வைத்து கொண்டே இரு. வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு. எனக்கு நடப்பது அனைத்தும் நன்மையாகத்தான் இருக்கும் என்பதை முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கையே உன் வாழ்க்கையை காப்பாற்றும். இதோ நீ செய்த புண்ணியத்தின் பலனாக நான் உன்னை தேடி உன் இருப்பிடம் நோக்கி, நீ இருக்கும் திசை நோக்கி உன்னிடமே நிரந்தரமாக இருக்கவே வந்திருக்கிறேன். உன் தொலைந்த கஷ்டத்தை அனைத்தையும் மீட்டெடுத்து மீண்டும் உன்னிடம் சேர்க்கப் போகிறேன். இப்பொழுதெல்லாம் நீ எனக்கு யாருமே இல்லை, கவலை என்று வந்துவிட்டால் பகிர்ந்து கொள்ளக்கூட யாருமே இல்லை, ஆறுதல் வார்த்தைகள் கூட சொல்லக்கூட எனக்கு எவருமே இல்லை என்று தனிமையில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டும் மனவேதனையோடு குழம்பிக் கொண்டும் இருக்கிறாய். நீ மட்டும் வேதனைப்படவில்லை என் பிள்ளையே. உன்னோடு சேர்ந்து உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறாய்.